ஒரு மாபெரும் புதையலுக்கு வழிகாட்டுற ஒரு ரொம்ப பழமையான மேப் வந்து உங்க கைகள்ல கிடைக்குது. பல நூற்றாண்டுகளை கடந்த ஒரு நூலையை படிக்கும் போது இதே மாதிரி ஒரு நிலைமையை தான் நம்ம சந்திக்கிறோம். ஆமா, நிச்சயமா. நம்ம அந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம், அதோட இலக்கணம் கூட நமக்கு புரியுது. ஆனா அதுவும் மறைஞ்சிருக்க அந்த உண்மையான புதையல் எவ்வளவு கடினமான வேதாகம அத்தியாயமா இருந்தாலும் சரி, அத வந்து எளிய தமிழ்ல சந்தேகம் என்னன்னா, வரலாற்று பின்னணியை தேடுறது ஒரு புறம் இருக்கட்டும், எதற்காக அதை வந்து கற்குங்கள் அப்படின்னு ரொம்ப கட்டாயமா போறது. அது ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எளிய மொழியில மொழிபெயர்க்கணும். நம்ம பொதுமா என்ன நினைப்போம்னா, கடினமான பழமையான அதோட வழக்கமான அந்த ரொம்ப கடினமான நடையிலே படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளை வந்து ஏற்கனவே பழகி போன ஒரு ஓசையா மட்டுமே உள்வாங்குது. புரியுது, ஒரு ரிதம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. மறைக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு முறைதான்.